ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளைய தலைமுறை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் இளைய தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேங்கிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போது இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்க்கடையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், நயாசின், புரதம், தயாமின் அப்படிங்கிற சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த வேர்க்கடலை எண்ணெய் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த மலமிளக்கியாகவும் நம்மளுடைய சருமத்துக்கு பளபளப்பு ஊட்டக்கூடியதாகவும் இருக்குது. இந்த வேர்க்கடலை வெள்ளத்துக்கூடையும் சாப்பிட்லாம், ஆட்டுப்பாலோடையும் கலந்து கூட நம்ம சாப்பிட்லாம். இதை குழந்தைகளை சாப்பிட்லாம், தாய்மார்கள், அதாவது பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள், இவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த வேர்க்கடலையை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா நம்ம சுகர் கட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் மாதவிலக்கு காலத்தில் அதிக உதிரப்போக்கு ஏற்படும். அந்த சமயத்தில் இந்த வேர்க்கடலையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவும் அது கட்டுக்குள்ளே வரும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்க்கடலை சாப்பிட்டா அதிகமாக ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. வேர்க்கடலையை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளீடிங் ரொம்பவே கண்ட்ரோலாக ஆகும், கட்டுக்குள்ளே வரும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டுட்டேன். இதை வீட்டில் இருந்தால் 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இது ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். இது நம்ம உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.